அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்ம வந்து ரமலான் மாதத்தில் கடைசி பத்தில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி பத்து வந்துட்டா இஅ்திகாஃப் இருப்பார்கள். நன்மையான காரியங்களை செய்ய இரவுகளில், ஒற்றைப்படை இரவுகளில் நீங்கள் வந்து இதை தேடிக்கொள்ளுங்கள், லைலத்துல் கத்ர அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க நைட்டில் இவங்களையெல்லாம் எழுப்பி விட்டு வணக்கங்கள் போயெல்லாம் அவங்களும் செய்வாங்க, முயற்சிப்பாங்க, எங்களையும் தூண்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, இது 1000 மாதங்களை விட இந்த அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இதுவும் இந்த இந்த மகத்துவமிக்க இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. இந்த இரவில் தான் நமக்கு இந்த குர்ஆனை இறக்கியிருக்கோம். இது உமக்கு அறிவித்தது எது? இது 1000 மாதங்களை விட சிறந்ததாகும். இங்கே இதில் வணக்கம் புரிஞ்சால் நம்ம வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் அவங்களுடைய மலக்குகளும் வானத்திலேருந்து இறங்கி பல காரியங்களுக்காக, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு பல காரியங்களுக்காக இறங்கி நம்மளுக்கு அதை வந்து காலையில் இந்த சலாமானது காலையில் ஃபஜ்ர் வரைக்கும் தொடரும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு சொல்கிறோம். நம்ம வந்து இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒற்றைப்படை இரவுகளில் இதை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்களாம். அந்த கடைசி 10 நாட்களில் இஅ்திகாஃப் மதீனாவுக்கு வந்ததுலேருந்து ஒவ்வொரு வருஷமும் ரமலான் மாதத்தில் இஅ்திகாஃப் இருந்திருக்காங்க. இந்த 10 நாட்களில் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அனுபவிக்கிறாங்க. மற்ற நாள்களை விட ரமலான் மாதத்தில் அதிக முயற்சி எடுப்பார்கள். அதே மாதிரி ரமலான் மாதத்தில் மற்ற நாள்களை விட கடைசி 10ல் அதிக முயற்சி எடுப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து இந்த கடைசி 10 நாட்களில் இரவுகளில் 2 வழங்குவாங்க, இஅ்திகாஃப் இருப்பாங்க, தங்கள் வேட்டிகளை இறுக கட்டி கொடுப்பார்கள், இல்லறத்தொடர்பிலிருந்து விடுபட்டு இருப்பாங்க அப்படின்னு நபி ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. இந்த நாளில் என்ன நம்ம வந்து நான் இந்த நாளை கண்டுகொண்டால் நான் என்ன அதிகமாக ஓதணும்னு கேட்டதுக்கு அல்லாஹும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, இன்னக்க துஹிப்புன் ஃபஅஃபு அன்னி அப்படிங்கிறத அதிகம் ஓதுங்க. அல்லாஹ் நீ மன்னிக்கவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன், நீ மன்னிப்பை எனக்கு தாங்கிறது என்னுடைய அர்த்தமாக இருக்குது. அதனால் அந்த அல்லாஹும்ம இன்னக்க ஆஃபன் துஹிப்புல் ஃபஅஃபு அன்னி அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி அந்த லைலத்துல் கத்ர் இரவில், இந்த ஒற்றைப்படை இரவு கடைசி 10ல் உள்ள ஒற்றைப்படை இரவுகளில் நம்ம அதிகம் ஓதணும். இந்த 21, 22, 3, 25, 27 ஆக 5 நாட்களும் ஒற்றைப்படை இரவுகளாக சொல்லப்படுது. அதில் நம்ம வந்து 29 இந்த 5 நாட்கள்லையும் நம்ம வந்து அந்த லைலத்துல் கத்ரை நம்ம தேடி அதில் அந்த 1000 இரவு மாதங்கள் செய்த நன்மை அதில் ஒரு இரவில் கிடைக்கிறதுனால நம்ம அதை நம்ம பெற்றுக்கொள்ள